அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 நாட்களில் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் நம் இயேசு பிரானுடைய பிறந்த நாளான கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட போகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடுவோங்கிறத பிரார்த்தனை செய்து இதில் மத பேதம் இல்லாமல் மக்கள் இணைந்து வாடுற நாடு தான் பாரதம் என்கிற இந்தியா. அதனால் மத நல்லிணக்கத்தை போற்றும் அரசாகத்தான் இன்றைக்கி மத்திய அரசும் செயல்படுகிறது. இது முக்கியமாக ஏன் சொல்கிறோன்னாக்க, ஒரு இறையாண்மையில் பதவி ஏற்றுக்கிற ஒரு பிரதம மந்திரி அவர்கள் எந்த மதத்திற்கும் எதிராக செயல்பட மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்து தான் செயலாக்கம் செய்கிறார்கள். அதை தவிர அவர் கீழே செயல்படுகிற அமைச்சர்கள் கூட அதை மட்டும்தான் கூறி இறையாண்மையில் பதவி எடுக்கிறாங்க. இதை இறையாண்மை மூலம் பதவி ஏற்ற நமது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னாக்க அவரும் இறையாண்மைங்கிற ஒரு பதவி தான் வகிக்கிறாரு. அவருக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு சமுதாயத்துக்கு எதிராக எந்த முதலமைச்சராகட்டும் எந்த பிரதமராகட்டும் ஆட்சியும் புரிய முடியாது, செயலாக்கவும் முடியாது. அது இறையாண்மைக்கு எதிரானது. அது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமாக ஏன்னாக்க இறையாண்மையில் ரைட் டு ப்ராக்டிஸ் ரிலிஜன், என்னுடைய மதத்தை நான் பின்பற்றுவதற்கும் மதத்திற்கான சடங்குகளை செய்வதற்கும் மதத்திற்கான வழிபாடுகளை வகுத்து கொள்வதற்கும் நமக்கு என்று நாம் வகுத்து கொள்ள முடியும். ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. அப்படி இருக்கும் பொழுது நேற்றுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது மக்களிடையே மத நல்லிணக்கத்தை உண்டாக்குவதும் மத வேறுபாடுகளை உண்டாக்க யாராவது முயற்சி செய்தார்களானால் அதை கட்டுப்படுத்துவதும் அதற்கான வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை கொண்டு வருவது தான் ஒரு முதலமைச்சருடைய கடமை, மத்தியில் ஒரு பிரதமருடைய கடமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கடமையை செய்ய வேண்டிய முதலமைச்சரே இன்றைக்கி என்ன பேசுகிறாரு, பாஜக பேதமை பண்ணுற மாதிரி ஒரு டோன் கொடுக்குறாரு. பாஜக எதுக்கு இங்கே பேதமை கொடுக்கணும்? இந்த பாஜகவை சேர்ந்த மக்களுக்கு தான் வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வடகிழக்கு மாநில 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாநிலங்களில் இருக்கிற மக்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, பாஜகவை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமைகிற உட்காந்துருக்காங்க. அதையும் தாண்டி அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு சொல்கிற கருத்தும்படி பார்த்தானாக்க அவங்களும் இன்றைக்கி கஷ்டப்படணுமே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி அங்கே ஒரு விமான தளம் அசாமில் திறக்கப்படுகிறது. நவீன யுத்திகளை கொண்ட ஒரு விமான நிலையம் திறக்கப்படுகிறது. இன்றைக்கி ட்ரெயின் கனெக்டிவிட்டி, புகை வண்டி இன்றைக்கி இந்த வடகிழக்கு மாநிலம் செயலாக்கப்படுகிறது. இதெல்லாம் அந்த கிறிஸ்துவ மதருக்கு மக்கள் பலனடையக்கூடாது செய்தார் மாநில பிரதமர். மக்களுக்கு கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற மலைப்பான இதில் வாழற கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்கள் அனைவரும் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம், அதாவது இந்திய நாட்டோடு கணக்கு கொள்வதற்கும் போவதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு அங்கு புகை வண்டிகள் இயக்கப்படுகிறது. இந்த சரித்திரத்தை சிறுபான்மையரை போற்றும் ஆட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது செய்ததாங்கிறத முதலமைச்சருக்கு ஒரு கேள்வியை வைப்போம். அவர் ஏன்னா அந்த திமுகவும் காங்கிரஸ் அணியில் ஒன்றா இணைஞ்சு பணியாற்றினாங்கிறத நினைவு கூறுறோம். அப்படி இருக்கும்போது இங்கே வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு செயலாக்கப்படுகிற திட்டங்களை கொடுங்க. அதே திட்டங்கள் இங்கேயும் செயலாக்கப்படுகிறது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர் தன்னுடைய கிறிஸ்மஸ் திருவிழாவில் பேசுகிறாரு. யார் என்னென்னு பேசுகிறாரு? மக்களுக்கு ஏழை மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை, அதாவது ஃபெல்லோஷிப், அதாவது உயர் படிப்பில் ஆராய்ச்சி செய்வதற்கான தொகை. இதெல்லாம் யாருடைய திட்டம்? மத்திய அரசினுடைய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு தன்னுடைய இறையாண்மைப்படி மத்திய அரசானது ஒரு மாநிலத்தில் நேரடியாக புகுந்து செயல்பட முடியாது. அதன்படி பார்த்தாங்கன்னா அதற்கான நிதியை அந்தந்த மாநில அரசாங்களுக்கு அமைச்சு விட்டுருவாங்க. அமைச்சு விட்டுட்டு அந்தந்த மாநிலங்கள்லேயும் ஆதி திராவிடம் சிறுபான்மையருக்கான ஒரு துறை என்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த துறையின் மூலமாகத்தான் இந்த செயல்பாடுகள் நடக்கிறது. இவர் குறிப்பிட்டார் இல்லையா, காலேஜில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இவ்வளோ ரூபான்னு. அந்த ஸ்கீமுக்கு பேர் மௌலானா ஆசாத் ஸ்காலர்ஷிப். அதுதான் சிறுபான்மையருக்கு மேல் படிப்பு ஃபெல்லோஷிப் பண்ணுறதுக்கான திட்டம். அந்த திட்டத்தை பேர் சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதை மறைக்கணும். இவங்க செஞ்ச மாதிரி இவரே செய்யலைங்க. மத்திய அரசு கூட நாங்கள் கட்டுற வரி பணத்திலே தான் கொண்டு செயலாக்கப்படுது. நாங்கள் செஞ்சோம் இவர் எப்படி சொல்லுவார்? இவர் வீட்டு காசு கொடுத்தாரா இல்லை அவங்க வேற என்ன ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்தாங்களா? இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொரு வரி கட்டுற ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பணத்தை எதுக்கு வரி கட்டுகிறாங்க? அந்த நாட்டில்
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது அடிப்படை கட்டுரிமை, கல்வி, இந்த அடையாத சாமானியர்கள் பெருமளவில் முயற்சி செய்து முன்னுக்கு வரணும். இந்த பணத்தை கொண்டு செயலாக்க சொல்லணும், திட்டங்கள் செயலாக்கப்பட வேண்டும். அதற்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன விரோதமாக சொல்கிறாரு, அதாவது தமிழக அரசு செஞ்ச மாதிரி அவர் சொல்கிறத பாருங்க. இன்னைக்கு மக்களை உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, மத்திய அரசு இது சிறுபான்மையருக்குள்ள தான் கிறிஸ்தவர்கள் வராங்க. அவங்களுக்கான செயலாக்க திட்டங்கள் என்னென்ன மத்திய அரசு செஞ்சுருக்காங்கிறத முக்கியமாக கல்வித்துறையை எடுத்துப்போம். கல்வித்துறையில் நான் இப்போ குறிப்பிட்டது 1லேருந்து 12 வரைக்கும், 1லேருந்து 6 வரைக்கும், 6லேருந்து 12 வரைக்கும் இவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. இதை வந்து இவர் செஞ்சதா சொல்றாரு. இதற்கான நிதி உதவியை நம் கட்டும் வரி பணத்திலிருந்து மத்திய அரசு இந்த மாநில அரசுக்கு தருகிறது. இந்த மாநில அரசு செயலாக்குறது, தமிழக அரசு செய்யவில்லை என்று ஆணித்திரமா அடிச்சு சொல்றோம். நீங்க வேணா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, குட்டு வெளியில வரும். இது உண்மையா அதுக்கு சொல்றோம். அதே மாதிரி 6லேருந்து 12 அவங்களுக்கும் இதெல்லாம் யாருக்காக தினம் ஸ்கூலுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு 1000 ரூபாய். அதே வந்து ஹாஸ்டல் தங்கி இருந்தானாக்க மாதத்துக்கு 600 ரூபா, இது மாதத்துக்கு 100 ரூபா, அவன் மொத்தமாக ஆனால் 1200 ரூபா தரணும். இது எப்படி செயலாக்குறாங்கனாக்க, அந்தந்த ஸ்கூலில் கூப்பிட்டு ஹெட்மிஸ்டர்ஸை கூப்பிட்டு வங்கி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வங்கி கணக்கில் பேங்க் மூலம் மத்திய அரசு திட்டத்தை செய்யறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்க, ஸ்கூலில் அவங்களுக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பணம் வந்து சேர்ந்ததா இல்லைங்கிற குறைபாடு வருகிறது. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, சில முகவர்களை வந்து ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து இதை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்மளே கொண்டு போய் அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் அந்த பேங்க்கில் காட்டினா அவர்களே அந்த குழந்தைக்கு மேலே மைனர்னால ஆரம்பிக்க முடியாது. மேஜராகிய உங்களுடைய அவங்க குழந்தை பேரில் ஆரம்பித்து பேரண்ட்ஸ் வந்து கார்டியனாக போட்டு அக்கௌண்ட் ஆரம்பித்து டெபாசிட் ஆகிடும். இது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அது ஏன் வந்து அவங்க வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அரசு பள்ளியிலும் செய்கிறாங்க? இதுதான் உண்மையான நிலவரம். இதை வந்து நாங்கள் போய் சொல்லலை, நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மரத்து பேசுகிறார் முதலமைச்சர், அது எஜுகேஷனில் வருது, மௌலானா ஆசாத் ஸ்காலர்ஷிப். அதையும் பாருங்க, கிராமப்புறங்களில் மக்கள் வந்து கிராமப்புறங்களில் அவங்க படித்து கல்வி தேரணுங்கிறதுக்கான பயிற்சி, அதாவது டியூஷன் சென்டர்ஸ் அது நடத்துகிறாங்க. அதற்கான முகாம்களை பணத்தையும் கொடுப்பது மத்திய அரசு. அந்த மத்திய அரசு நேராக உங்கள்கிட்ட கொடுக்காதனால, கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி இறையாண்மையில், அந்த காலத்தில் ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட இறையாண்மை. அதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இந்திய நாகரிகம் இந்திய கலாச்சாரத்துக்கு ஏதுவான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சட்டங்களை சொல்லி சொல்கிறாங்க. அதுபடி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க மத்திய குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அதனால தான் இப்போ இறையாண்மையில் கொடுத்ததுனால தமிழக அரசுகிட்ட கொடுத்து அதை செயலாக்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க கொடுத்தது தமிழக அரசு கொடுக்கவே இல்லை. நல்ல ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம். மத்திய அரசு அந்தந்த சிறுபான்மைத்துறைக்கு அமைத்து வைத்த பணத்தை, அதே மாதிரி கல்வித்துறைக்கு அமைத்து வைத்த பணத்தை தான் அவங்க செயலாக்கம் பண்ணியிருக்காங்க. இது மத்திய அரசு நம்மளுடைய வரி பணத்திலேருந்து கொடுக்கறது, அவங்க தமிழக அரசு செய்யவே இல்லைங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், பிஎம் விகாஸ், அதாவது மக்களுடைய வளர்ச்சி. விகாஸ் என்றால் நிர்வாக வளர்ச்சி. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளாதார நிலைமை உயர்வதற்கான திட்டங்கள், அதுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. எம்எஸ்எம்ஏ, பிஎம்ஜேவிபி, அதாவது நான் ஒரு லேத் வச்சுருக்கேங்க, அந்த லேத்தில் வந்து ஒரு 4 பேருக்கு பயிற்சி அளித்து, அந்த பயிற்சி அளித்ததுனால அவர்கள் தன்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கான முகாந்திரத்தை செய்வதற்கான ஸ்கீம் இருக்குது, மத்திய அரசு திட்டம். அந்த திட்டத்தை இவர் குறிப்பிடுறாரு. இது தமிழக அரசு திட்டம் கிடையாது, அதை வலியுறுத்தி சொல்கிறோம், தெரிஞ்சுக்கங்க. நேற்று சொன்னார்ல, பயிற்சி முகாம் கொடுக்குறோம் இவ்வளோ கோடி ரூபாய்னு, அது இந்த திட்டம் தான். அந்த மக்களை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், அதாவது கமோனாக்க சம்பாதிக்கிறது, அதுக்கு தான் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதை பேர் ஹிந்தியில் வச்சதுனால இவங்க வந்து மறைச்சு பேசுகிறாங்க. சீக்கோ அண்ட் கமோ, கற்றுக்கொண்டு வளர்ப்பது, அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு சம்பாதி. சீக்கோனாக்க கற்றுக்கிறது, கமோனாக்க சம்பாதிக்கிறது. அந்த திட்டத்தின் பேர் சீக்கோ அண்ட் கமோ, அதான் அந்த திட்டத்தின் பேர். நான் இப்போ குறிப்பிட்டது பிஎம்ஜிபிஓவின் பேர். அதாவது ட்ரைனிங் சென்டரில் ஏற்றி வைக்கிறது, இல்லை கால்நடை பராமரிப்பை வச்சு அதில் வந்து மோரோட உள்ள தூக்கி பால்களை தயாரித்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கொடுக்குறது, அதுக்கான ஃபைனான்ஸு எல்லாமே மத்திய அரசு செய்கிறது. அதான் சீக்கோ அண்ட் கமோங்கிற அந்த திட்டத்தை தான் அவர் குறிப்பிடுறாரு. அடுத்தா பிஎம் விகாஸ் பேர். அந்த திட்டத்தில் என்னாக்க ஸ்கில் டெவலப்மெண்ட், பொருளாதார உயர்வு.
அதுக்கு என்ன பொருளாதார உயர்வுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் போய் இன்னைக்கு சாமானியர், அதாவது கிறிஸ்தவ சிறுபான்மையர்களை கிறிஸ்தவரும் வராங்க, இஸ்லாமியர்கள் வராங்க. கிறிஸ்தவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய பொருளாதார உயர்வுக்கு பேங்க்கில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு, இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்டி கார்டு இருந்தாக்கா ஜிஎஸ்டி வந்து ரெடி பண்ணி அந்த ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் அப்ரோச் பண்ணிவிட்டு நான் இந்த தொழிலில் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இந்த இடத்துல வாடகைக்கு வச்சுருக்கிறங்கிற இந்த லீஸ் டீடைல் எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுடைய திறமையை கருது 50,000 முதல், நல்லா கவனிங்க, 50,000 முதல் 1 கோடி வரைக்கும் நீங்கள் படிப்படியாக மேலேற முடியும். அதுதான் பிஎம் விகாஸ்கிற சிறுபான்மையருக்கு செயலாக்கப்படுகிற திட்டம். அதில் மக்களை புரிஞ்சுக்கங்க, இது மத்திய அரசினுடைய திட்டம் தான். இவங்க செஞ்சு கொடுத்தா கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக பயிற்சி சொல்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொல்கிறாரு. அது உண்மையாக கண்டிக்கிறோம். அடுத்தது நான் குறிப்பிட்ட மாதிரி மௌலானா ஆசாத், அதாவது எதுவாக எடுத்தாலும் பாருங்கள், அவர் கொடுத்த ஃபிகர் பாருங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது 1,03,000 பேருக்கு, ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு படிப்பு கொடுத்துருக்காராம். அந்த படிப்பு கொடுத்தது யார்? இந்த பிஎம் அந்த ஸ்கீம் நான் சொன்னேனே, அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, அந்த ஸ்கீம் தான். அதில் வந்து 6 கோடியே 6.5 6.5 கோடிக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மத்திய அரசு அளித்த நிதி. அடுத்தது பாருங்கள், பெண்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட், பெண்களை ஊக்குவித்து முதலாளியாக்குவது மத்திய அரசினுடைய திட்டங்கள். அதுதான் சுயமகளிர் குழு. இன்னைக்கு சுயமகளிர் குழுவை மத்திய அரசின் திட்டத்தின் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் 12 லட்சமாக உயர்த்தினார் மத்திய அரசின் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதில் நீங்கள் 12 லட்சம் ஒரு குழு வாங்கலாம். இதை தான் வந்து உமன் எம்பவர்மெண்ட். இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற சுயமகளிர் குழு மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசு நிதியிலிருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு துறை இருக்கே, அந்த துறை மாதிரி செயலாக்கப்படுகிறது. அதனுடைய அமைச்சர் யாருன்னா மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கையில் தான் இந்த மத்திய கூட்டுறவுத்துறை இருக்கு. அந்த மத்திய கூட்டுறவுத்துறையிலிருந்து மாநிலத்தில் இருக்கிற கூட்டுறவுத்துறைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதியானது சுயமகளிர் குழுக்கள் செயலாக்கப்படுகிறது. நீங்கள் பானை செய்யலாம், கூட பின்னலாம், அல்லது வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாம், மிஷின்ஸ் வாங்கி தைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் சுயமகளிர் குழுவில் வருது. ஆனால் இங்கே சுயமகளிர் குழு என்ன காதில் விழுதுனாக்க போய் கேட்டானாக்க அங்கே இருக்கிறது வந்து வேறு விதமாக செயலாக்கப்படுகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவும் வந்து செயலாக்குவது சிறுபான்மையருக்கு மத்திய அரசு என்பதை நம்ம பதிவு செய்கிறோம். அதுக்கு தான் இவர் என்ன சொல்கிறாரு, 13 கோடியே 13.86 கோர்ஸ் யாருடைய பணம்? மத்திய அரசினுடைய பணம். நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா, சுயமகளிர் குழு, அதுலேருந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்த பணம் தான் அது. முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. அது என்ன சொல்கிறாரு, 456 ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா மாநகரம். அது யாருடைய பணம்? கல்வி உதவித்தொகை மத்திய அரசினுடைய திட்டம். எனவே எந்த இடத்துல எது சொன்னாலும் ஸ்டிக்கரை ஒட்டி தமிழக அரசு மக்களே உங்களுக்கு தெரியாது, அதனால் சொல்லி வச்சுருவோம், அதை கொண்டு போய் சேர்த்துருவோன்னு வன்மையாக கண்டிக்கிறோம். இதுதான் என்ன சொல்ல, பாஜக வந்து பேதம் பார்க்கிறது, அது செயலாக்கவில்லை. ஏன்னா பாஜக வேதம் பார்க்கறது, பாஜகவே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. திமுக தலைவராக நீங்கள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மத்திய அரசில் நீங்கள் என்ன ஆட்சி அமைக்க போகிறீங்களா? நீங்கள் எதுக்கு மத்திய அரசை பற்றி பேசுகிறீங்க? மத்திய அரசுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? இங்கே பாஜக ஆட்சியில் இல்லையே, நீங்கள் ஆட்சியில் வருவதற்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு பாஜகவை பற்றி எதிர்ப்பதையும் பேசுகிறீங்க. நீங்கள் செய்த திட்டங்கள் என்ன? நீங்கள் செய்த திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்களை நீங்கள் செயலாக்குறீங்க, நீங்களாக ஒன்றும் செய்யலை. அது சொல்கிறோம். அதாவது மத்திய அரசை போய் நீங்கள் பாஜகவை பற்றியும் திரு நரேந்திர மோடி அவர்களையும் பேசுகிறதுனால நீங்கள் செய்யாத செயல்களாக மறந்துடுமா? இந்த திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் அதையும் தாண்டி ஆதி திராவிடர்களுக்கான இந்த ஆதி திராவிடங்கிற ஒரு பிரிவானது கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் இருக்கு. அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திட்டத்தை நீங்கள் மடைமாற்றம் செய்து உங்களுடைய விளம்பரங்களுக்கு செலவழிச்சிருக்கீங்க. அது குறித்தான வழக்குகள் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்கு, நிலுவையில் இருக்கு. இதை பதில் சொல்ற. சரி, ஒரு கேள்வி. நம்ம சிறுபான்மையர் மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் எல்லா முதல்ல கடன் வாங்கியதில் 28% மேலே கடன் வாங்கி இன்னைக்கு தமிழகம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவதற்கு பர்மிஷன் கேட்குது மத்திய நிதி அமைச்சரில். இந்த மாதிரி முதல்ல எக்ஸ்ட்ரா கடன் வாங்கணும்னு கேட்ட முதல் மாநிலம் தமிழகம் தான். ஸோ இதை பற்றி பேசினார் அவங்க சிறுபான்மையர்கிட்ட. நாளைக்கு இவர் எக்ஸ்ட்ரா வாங்குற ஒரு கடன் இங்கே பேசுகிற கிறிஸ்துவர்களாக சிறுபான்மையர் உங்கள் தலையில் போய் விடிய போகுது. அதை பற்றி பேசினாரா? அதை நரேந்திர மோடி வாங்க சொன்னாரா, இல்லை பாஜக வாங்க சொல்லிச்சா? இதுக்கு பதில் சொல்லுவார் அவர்?
நாங்கள் கேட்குறோம். அதை வந்து மறைச்சு எப்படி செயலாக்குகிறோம். செயலாக்குவது எல்லாமே மத்திய அரசினுடைய நிதி. அப்படி இருக்கும் பொழுது 28% மேலே கடன் வாங்க போகிறானாக்க இவங்க என்ன செலவு செஞ்சாங்க, என்ன வரவு அதையும் தாண்டி 30,000 கோடிக்கு மேலே டாஸ்மாகில் வருமானம் வருதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு ஏன் எக்ஸ்ட்ரா லோன் வாங்குவதற்கு பர்மிஷன் கேட்ட முதல் மாநிலமாக திகழ்வது ஏன்? அப்ப இவ்வளவு கடன் சுமையை படுத்துவிட்டு இதை மறைத்து பேசும் கிறிஸ்துவ ஒரு வார்த்தை கேட்கிறோம். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் தேவையா? முன்னோட ஆவாஸ் யோஜனா, உங்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சிறுபான்மையருக்கான கன்சல்ட் மானியம் கொடுக்கப்படுகிறது. அதை பத்தி பேசினார் அவரு? பேச மாட்டாரு. கேட்டா அதுக்கு கலைஞர் கல்வி இல்லாம மாத்திட்டாங்க. பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம், அதே மாதிரி பிரதம மந்திரியினுடைய சிறுபான்மையருக்கான திட்டங்கள் என்பது ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு என்ன, ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது 50,000 ரூபா பணமும் 5 கோல்டு காயின்களும் கொடுக்கப்படுகிறது. இது என்ன பண்றீங்க? கிறிஸ்துவ ஆலயங்கள் வழியாகவும் ஜமாத்து வழியாகவும் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க? ஜமாத்து கொடுத்துச்சு, அவர் கிறிஸ்துவ ஆலயங்களை கொடுத்தாங்க என்று மடைமாற்றம் செய்து அவர்களது வாக்குகளை கபலீகரம் செய்ய பார்க்கிறது திமுக அரசு. திமுக அரசு செய்யவில்லை, மத்திய அரசு திமுக அரசு வழியாக செயல்படுகிறது. இவ்வளவு நன்மை செய்கிற மத்திய அரசை ஏன் அவர் மறைச்சு பேசுறாரு, ஏன் தாக்குறாரு? உண்மை வெளியில வந்துவிடும் அப்படிங்கிறனால. அதனால இப்ப அவர் சொல்ற மாதிரி மத்திய அரசு தான் எல்லாம் செயலாக்கம் செய்கிறது. அந்த மத்திய அரசினுடைய பிரிவானது தமிழக பாஜகவானது இங்க ஆட்சிக்கு ஒருமையானால் இவர்களை போல நடுவில் வராங்க இல்லையா, அதெல்லாம் வர்றதுக்கு முகாந்திரமே இருக்காது. இவர்கள் செயலாக்கப்படாமல் பண்ண மாத்திராங்கல்ல, திசை திருப்பிறாங்களே பண்ட, அது நடக்காது. உங்களிடமே வந்து சேரும். இதை தான் நாங்கள் திருப்பி சொல்றோம். ஏன் அவர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் பாஜகவையும் வஞ்சிக்கிறது. இப்ப இவ்வளவு திட்டங்கள் சொன்னமே, அப்ப பாஜக வஞ்சிக்கிறதா? வடகிழக்கு மாநிலங்களை செயலாக்குறாங்க, அதே மாதிரி மற்ற இடத்துல இருக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறாங்க, தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்காம இருப்பாங்களா? இன்னைக்கு எடுத்துக்க, ரேஷன் கடைக்கு போறீங்க, கரீப் கல்யாண் யோஜனாங்க பேர் அன்னதான திட்டம். அந்த திட்டத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு உங்க கார்டுக்கு கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்சாங்களா? இது மத்திய அரசினுடைய திட்டம் அன்னதானம் வழங்குவது. கொரோனா காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், அதாவது மருத்துவ காப்பீடு அட்டைங்கிறது 5 லட்சம் ரூபாய். யாராக இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான கார்டு, இலவச மருத்துவ காப்பீடு, ஒரு 10 பைசா வாங்க செயலாக்குறாங்க. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுது? அதனுடைய 1 லட்சத்துக்கு மேலே அவங்க செயலாக்க முடியாது. கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதனால மத்திய அரசினுடைய அதுவும் உங்களுக்கு இந்துக்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலையா? உங்களுக்கு நடக்குது இல்லை? அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கான ஆயுஷ்மான் பாரத் கார்டு, மருத்துவ காப்பீடு, அது இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் செயலாக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டதா? இது உங்களுக்கு நன்மை செய்யலையா? திரு நரேந்திர மோடி மத்திய அரசு இதை பத்தி ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா உண்மை வெளியில வந்துடும். அடுத்தது பாருங்க, இன்னைக்கு பிங்க் ஆட்டோ, என்னது பிங்க் ஆட்டோ, அதை தவிர இன்னைக்கு பஸ்ஸுகள்லாம் போகுது, எலக்ட்ரிக் பஸ்லாம். அது யாருடைய திட்டம்? மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசு வழங்கின பணத்தை பயன்படுத்தி, அதாவது மின்னணு திட்டங்கள் ஒன்று இருக்கு, அது வழியா பண்றது. அது பண்றதை கொண்டு போய் இவங்க செயலாக்கம் பண்ணிட்டு மத்திய அரசுங்கிறத மாத்தி தமிழக அரசு. இன்னும் முக்கியமான ஜன்தன் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற அடிமட்ட தரத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுல கொரோனா காலத்துல 500 ரூபாய் போட்டாங்க. அது யார் போட்டது? பாஜக என்கின்ற கட்சி ஆளுகின்ற மத்திய அரசு. உங்களுக்கு துரோகம் செஞ்சுச்சா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? கிறிஸ்துவ தேவாலய பாதிரியார்கள் துரோகம் பண்ணாங்களா? இல்லை. அதுவும் தாண்டி நீங்க ஜெருசலேம் பயணம் செய்வதற்கான ஸ்காலர்ஷிப்கான பில்கிரிமேஜுக்கான ஃபண்டு கொடுக்கப்படுகிறது. அந்த ஃபண்டை எடுத்து கொடுத்துட்டு தான் இவர் ஜெருசலேம் போகிறதுக்கு யாத்திரை போடுவதற்கு கொடுத்தன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஏன் இவ்வளவு சொல்றவர்? ஒரே ஒரு கேள்வி, எல்லாத்தையும் இவங்க காங்கிரஸ் ஆட்சியோட இருக்கச்ச மத்திய அரசு செஞ்சதெல்லாம் செஞ்சாங்களா? அவங்க உங்களுக்கு ஏதாவது கண்ணில் பட்டதா? நீங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் போய் எனக்கு வீடு இல்லைங்க, எங்கிட்ட ஒரு 2 சென்ட் நிலம் இருக்குங்க, வீடு கட்ட முடியுமா கேளுங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் போய் கேளுங்க, மறுக்கப்படுறதான் பாருங்க. உடனே ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? அப்போ மத்திய அரசும் மாண்புமிகு பாரத பிரதமரும் உங்களை வஞ்சிக்கிறதா இருந்தால் இந்த திட்டத்தை இல்லை கிறிஸ்தவனா கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னாங்களா? இன்னைக்கு பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்கில் போறச்ச சுயமொழி இருக்கிற பணம் கேட்குறீங்க, ஓ கிறிஸ்தவங்களா உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லுதான் நீங்கள் வந்திருக்கீங்களா? இதை போய் முதலமைச்சர் திரு ஸ்டாலின்ட்ட சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லலை? அவங்க கொடுக்குறாங்களே, நீங்கள் ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி கேளுங்க. நீங்க கேட்டாதான் அவருக்கு தெரியும் உங்களை ஏமாத்துறது
உங்களை பொய் சொல்லி உங்களுடைய வாக்கை வாங்கிட்டு, ஆனால் அவர்கள் இன்னைக்கு கொள்ளையோ கொள்ளை, பிள்ளையோ பிள்ளைன்னு அவங்க காலத்தில் அவங்க அப்பா காலத்தில் படம் எடுத்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவு கோடி லஞ்சம் வாங்குறாங்க, அங்கங்கே பக்கம் பக்கமாக வருது. கரப்ஷன் உச்சகட்டம் இருக்கு. இந்த கரப்ஷன் உச்சகட்டம் எங்கே போகிறது? இந்த திட்டங்களை செயலாக்கும் போது நடக்கிற ஊழல்கள் தான் அந்த பிம்பமாக போயிடுது. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், ஸ்கூலில் போய் ஒரு கிறிஸ்தவ வகுப்பை சேர்ந்த ஒரு சிறுவர் 5வது 2வது படிக்கிறவங்க ஸ்கூலில் போய் 1000 ரூபா வந்திருக்கேன்னா யார் கொடுத்தான்னு கேளுங்க. இந்த திட்டம் யாருன்னு நீங்கள் தமிழ்லேயே கூகுள் வருது, தமிழ் கூகுளை ஓப்பன் பண்ணி பாருங்க. தெள்ள தெளிவாக மத்திய அரசு கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அதுக்கப்புறம் வித்யாலட்சுமி ஸ்கீம், இதுதான் சொல்றாரு. கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை செய்கிறார். கல்லூரியில் இன்னைக்கு சேர்ந்துட்டு ரெசிப்டை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்தானாக்கா பிணை இல்லாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிணை இல்லாமல் உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுது. உடனே அதை ரெக்வயர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலாம். அதை இஸ்லாமியர் கொடுக்க மாட்டேன், கிறிஸ்தவர் கொடுக்க மாட்டேன் பேங்க் சொல்லுதா? இது எல்லாருக்குமான திட்டம். ஒருமைப்படுத்துகிறார், வஞ்சிக்கிறார் என்று பொய் சொல்லும் திமுகவிற்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாளைக்கு பதில் கிடைக்குமாங்கிறத பார்ப்போம். மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகட்டும், மற்ற மாநில கிறிஸ்தவர்களாகட்டும், தமிழகத்தில் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கும் எதிரானவர் ஒரு பிரதம மந்திரியாக இருக்க முடியாது. பிரதமர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா மதவுடைய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்பவர். ஆனால் இங்கே இருக்கிற தமிழக முதலமைச்சர் கிறிஸ்துவத்தை சேர்ந்த கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் ரம்ஜானுக்கு. அதே இந்து மதத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு பிள்ளையார் சதுர்த்தி ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும் ஏன் சொல்லலை? அவர் இப்போ இறையாண்மையில் பதவி ஏற்றவர் தானே. அப்போ யார் வஞ்சிக்கிறாரு? இந்துக்களை வஞ்சிப்பவர் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்று இந்துக்கள் சொல்லலாமா? மக்கள் சொல்லலாமா? நாங்கள் கேட்குறோம். ஆனால் அப்படி சொல்வதில்லை. ஏன்னா அவர் அப்படி இருந்துட்டு போகிற நம்ம மன்னித்து போக போகிறோம். எனவே வன்மையாக கண்டிக்கிறோம். இது எல்லாமே இவ்வளவு திட்டங்களும் மத்திய அரசு திட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அளித்த பரிசு என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.